குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த லெசனோட கண்டினியூஷன் தான். 11th அக்டோபர் 2020 டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு 1.1 முடிச்சிட்டோம், 1.2 முடிச்சிட்டோம், 1.3 முடிச்சிட்டோம், 1.4 முடிச்சிட்டோம், 1.4 பார்க்குறோம். என்ன முடிக்கலை, அதில் தான் பார்த்துட்ருக்குறோம். சரி, இதில் 1.4 நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்கணுன்னா, இதில் நம்ம ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்துட்டோம், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் முடிச்சிட்டோம், கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அதான் இன்றைக்கி பார்க்கணும். சரியா? இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 13 கிட்ட இருக்குது. தமிழ் மீடியம் புக்கில் என்கிட்ட இருக்கிற புக்கில் 19 பேஜ் நம்பர், ஆன்லைனில் உள்ள புக்கில் 14 இருக்குது. நீ அதை எடுத்துக்கோ. கிராம் ஸ்டெய்னிங்னு பாரு. தமிழாக்கத்தில் கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகள் அதில் நம்ம பார்க்கணும். சரியா? அதை எடுத்துக்கோ. அதுக்கடுத்தப்பில் லைஃப் ப்ராசஸஸ் இன் பாக்டீரியா, ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன் பார்க்கணும். அடுத்து ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்ரோபிளாக்ஸ், பிளாஸ்மா, அடுத்து ஆக்டினோமைசிட்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி 1.44, 1.45 அது ரெண்டையும் பார்ப்போம். சரியா? சரி, கொஞ்சம் கவனிச்சுக்கோ, இது ஈஸியானது தான். இந்த கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் வாஸ் டெவலப்ட் பை டேனிஷ் ஃபிசிஷியன் கிறிஸ்டியன் கிராம் in the year 1884. இந்த கிராம் சாயமேற்று முறையை 1884 ஆண்டு டென்மார்க் நாட்டை சார்ந்த மருத்துவரான கிறிஸ்டியன் கிராம் என்பவர் பாக்டீரியாங்களை வேறுபடுத்தும் சாயமேற்று முறையை முதலில் உருவாக்கினார். சரியா? இந்த சாயமேற்று முறையை கொண்டு 2 வகையாக நம்ம பாக்டீரியாவை பிரிக்கிறோம். ஒன்று கிராம் நேர், அடுத்தது கிராம் எதிர் என 2 வகையாக இருக்குது. அப்போ பேஸ்ட் ஆன் ஸ்டெய்னிங் பாக்டீரியா இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 classes. ஒன்று கிராம் பாசிட்டிவ், த செகண்ட் ஒன் கிராம் நெகட்டிவ். சரியா? இந்த கிராம் பாசிட்டிவ் இது எப்படி பண்ணுறாங்கிறத கொஞ்சம் வீடியோவில் கவனி. சரியா? இதுதான் கிராம் ஸ்டெய்னிங் கிட். இதுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் கிறிஸ்டல் வயலட். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கலர். செகண்ட் ஒன் அயோடின். இது கிராம்ஸ் அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தேர்ட் ஒன் டீகலரைசர், அதாவது ஆல்கஹால். கடைசி ஆட் பண்றது கவுண்டர் ஸ்டெயின் சாஃப்ரனின். இது ரெட் கலர்ல இருக்கும். சோ இது நாலுமே கிராம்ஸ் ரீஏஜென்ட்ஸ். இதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடு, அடுத்து ஒரு மார்க்கர் பென்னு, அப்புறம் நம்ம எந்த பாக்டீரியா சாம்பிள் எடுத்துக்கிறோமோ அந்த சாம்பிள், அப்புறம் வாஷ் பண்றதுக்கு தேவையான டிஸ்டில் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்துட்டு அதுல மார்க்கர்ல பின்னாடி பக்கம் இப்படி மார்க் பண்ணணும். சோ இந்த பகுதிக்குள்ளதான் நம்ம சாம்பிள் போட போறோம். சோ அது தெரியறதுக்காக இதை மார்க் பண்றோம். அதே மாதிரி பேஷண்ட் உடைய டீடைல்ஸ் இல்லைன்னா அந்த சாம்பிள் உடைய டீடைல்ஸை பின்னாடி பக்கம் இப்படி எழுதிட்டு அதை திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மியர் போடணும். அப்பதான் நம்ம ஸ்டைலிங் எல்லாம் பண்ணும்போது இது மோஸ்ட்லி வாஷ் அவுட் ஆகாது. அடுத்து ஒரு இனாகுலேஷன் லூப் எடுத்துக்கிட்டு, பிளாட்டினம் லூப்பா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபயர்ல வச்சு ஹீட் பண்ணணும். ஆனா இது பிளாஸ்டிக் ஸ்டெரைல் டிஸ்போசபிள். சோ அதனால இதை நம்ம ஹீட் பண்ண தேவையில்லை. சோ இந்த மாதிரி ஒரு லூப், இனாகுலேஷன் லூப் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம எந்த சாம்பிள கிராம் ஸ்டெயின் பண்ண போறோமோ சோ அந்த சாம்பிளை எடுத்து
ஜஸ்ட் ஒரு டிராப் வந்து இப்படி வச்சு இதை வந்து மெலிசா ஒரு ஸ்மியர் பண்ணணும். அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமானது, நம்ம ஸ்மியரை வந்து ரொம்ப திக்கா பண்ணா நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது லைட் வந்து அது வழியா பாஸ் ஆகாது. ஸோ அப்ப வந்து ஸ்டெயினிங்கும் சரியா வந்து தெரியாது. ஸோ அதனால எவ்வளவு மெலிசா முடியுமோ அவ்வளவு மெலிசா வந்து இந்த ஸ்மியர் பண்ணணும். ஸோ செஞ்சுட்டு இதை வந்து ஏர் ட்ரை பண்ணணும். அப்படியே வந்து காத்துல இந்த ஸ்மியரை வந்து அப்படியே ட்ரை பண்றதுக்காக விட்டுடணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதை விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர் ட்ரை ஆயிடுச்சு. நேச்சுரலா வந்து காத்துல அப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ணணும். வாயில ஊதி எல்லாம் பண்ணக்கூடாது, அதே வந்து கண்டாமினேஷன் பண்ணும். ஸோ ஏர் ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து ஹீட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுல இருக்க பாக்டீரியா வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும். அதனால ஒரு ஃபிளேம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லைட்டா ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம வந்து ஹீட் ஃபிக்ஸ் பண்ணா அந்த இடத்துல இருக்க பாக்டீரியாஸ் வந்து அப்படியே இறந்து போய் அந்த இடத்துல ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம இதை ஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதனால ஹீட் ஃபிக்ஸிங் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ நம்ம ஸ்டெயினிங் பண்ணலாம். இந்த ஸ்லைடை வந்து ஸ்டெயினிங் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணதுனால தான் நமக்கு வந்து எது முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்ம மார்க் பண்ண பகுதியை பின்பக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டெயினிங் ரேக்ல வச்சு ஸ்டெயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது வந்து கிறிஸ்டல் வயலட். இந்த கிறிஸ்டல் வயலட் சொல்யூஷனை ஒரு டிராப் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்மியர் வந்து கவர் ஆகுற வரைக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்மியர் வந்து நல்லா கவர் ஆகுற வரைக்கும் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா டைமிங் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு நிமிஷம் நம்ம வந்து டைமிங் வந்து கரெக்டா பார்க்கணும். ஸோ ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த கிறிஸ்டல் வயலட் வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்லைடை வந்து வாஷ் பண்ண போறோம். இந்த கிறிஸ்டல் வயலட்டை கொட்டிட்டு இதை வந்து ஸ்டெரைல் வாட்டரை வச்சு நம்ம வாஷ் பண்ணணும். இந்த டையை அப்படியே வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணும்போது ஸ்மியருடைய டாப் பகுதியிலேருந்து தான் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் ஒன் வந்து கிராம்ஸ் அயோடின். கிராம்ஸ் அயோடின் ஆட் பண்ணணும். ஸோ கிராம்ஸ் அயோடினை அதே மாதிரி கிறிஸ்டல் வயலட் ஆட் பண்ண மாதிரி இந்த ஸ்மியர் ஃபுல்லா கவர் ஆகுற வரைக்கும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 1 மினிட்டுக்கு வெயிட் பண்ணணும். இந்த கிராம்ஸ் அயோடின் அப்படின்றது மார்டன்ட். மார்டன்ட் அப்படின்னா கிறிஸ்டல் வயலட் போய் அந்த செல் வால், பாக்டீரியாவோட செல் வால்ல உட்காரும் போது ஸோ அது போய் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்றதுக்கு இந்த அயோடின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இது நம்ம மார்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த மார்டன்ட் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி 1 மினிட் இந்த ஸ்லைடை வச்சு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. மார்டன்ட் ஆட் பண்ணி மறுபடியும் இதை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெரைல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நம்மளுடைய செல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வயலட் அயோடின் ரெண்டுமே இருக்கு. அதை டீகலரைஸ் பண்ணணும். ஸோ டீகலரைஸ் பண்றதுக்கு நமக்கு ஆல்கஹால் இது வந்து தேவை. இது நம்ம கிராம்ஸ் டீகலரைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டீகலரைசேஷன் ஸ்டெப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா நம்ம சொட்டு சொட்டா இந்த ஆல்கஹாலை வந்து இது வழியா விடணும் ஸ்லைடோடைய மேல்புறத்துல. ஸோ எப்போ அந்த வயலட் கலர் ஸ்டாப் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம அந்த ஆல்கஹாலை ஆட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து இந்த டீகலரைசேஷன் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டா நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த வயலட் கலர் வந்து இந்த இடத்துல போயிட்டே இருக்கு. இப்போ வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டீகலரைசேஷன் ஸ்டெப். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓவர் டீகலரைஸ் பண்ணாலும் கிராம் பாசிட்டிவ் வந்து கிராம் நெகட்டிவா தெரியும். அந்த மாதிரி ராங் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதனால அந்த வயலட் கலர் அப்படின்றது ஸ்டாப் ஆகுற வரைக்கும் நம்ம டீகலரைசேஷன் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து சாஃப்ரனின். சாஃப்ரனின் தான் வந்து கவுண்டர் ஸ்டெயின். இது வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டெயின். ஸோ சாஃப்ரனினை ஆட் பண்ணி ஸ்மியர்ல 45 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். ஸோ சாஃப்ரன் ஆட் பண்ணி 45 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணணும். டிஸ்டில் வாட்டர்ல இந்த ஸ்லைடை வாஷ் பண்ணிட்டு அவ்வளவுதான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, இது கிராம் பாசிட்டிவா இருக்குமா கிராம் நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீங்க ஸ்மியர் வந்து ரொம்ப திக்கா போட்டிருந்தா சில சமயத்துல வந்து வயலட் கலர்ல தெரியும், ஆனா நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது பர்பிள் கலரா ரெட் கலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைடை வச்சு நம்ம எந்த டெசிஷனுமே பண்ண முடியாது, இதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் இதை இப்படி டேப் பண்ணி ஸ்லோவா இந்த எக்ஸஸ் அதிகமா இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்மியரை வந்து நம்ம ஸ்லைட்ல மைக்ரோஸ்கோப்ல வச்சு இதோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிராம் ஸ்ட்ரெயினிங் பண்ண இந்த ஸ்லைடை வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் 10x இல்லைன்னா 40x லென்ஸ்ல வச்சு பார்க்கணும். அப்பதான் வந்து அதுல ஸ்மியர் இருக்கா, அது எந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா வந்து ஃபைனலா நீங்க வந்து இந்த 100x தான் சூஸ் பண்ணணும். ஸோ 100xல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு ஆயில், மைக்ரோஸ்கோபிக் ஆயிலை வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருந்தா அது எல்லாமே வந்து கிறிஸ்டல் வயலட் ஸ்டெயினை எடுத்துட்டு பர்பிள் கலர் இல்லைன்னா வயலட் கலர்ல இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சாஃப்ரனின் ஸ்டெயினை எடுத்துக்கிட்டு பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ கிராம் பாசிட்டிவ் அப்படின்னா பர்பிள் கலர், கிராம் நெகட்டிவ் அப்படின்னா பிங்க் கலர். கிராம் ஸ்டெயினிங்கோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் கிராம் அப்படின்றவர் 1884 இந்த கிராம் ஸ்டெயினிங் முறையை கண்டுபிடிச்சாரு. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஸ்டெயினிங், அதாவது பாக்டீரியாவோட செல் வால வைத்து பாக்டீரியாவை 2 வகையா பிரிக்கிறது தான். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா மற்றும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல் வால் பார்த்தோம்னா ரொம்ப அடர்த்தியா திக்கா இருக்கும், அதுல நிறைய டெய்கோயிக் ஆசிட்ஸ் அப்படின்ற கிராஸ் லிங்க்ஸ் வந்து இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட செல் வால் வந்து ரொம்ப மெல்லிதா தின்னா இருக்கும், ஆனா அதோடைய வெளிப்புறத்துல லிப்போ பாலிசாக்கரைட் அப்படின்ற ஒரு லிப்பிட் லேயர் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல் வால் வந்து திக்கா இருக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட செல் வால் வந்து தின்னா மெலிசா இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் தான் வந்து நம்ம கிராம் ஸ்டெயினிங் பண்றதுக்கான அடிப்படை. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கலர் கிறிஸ்டல் வயலட்டை ஆட் பண்ணோம்னா பார்த்தோம்னா இந்த கிறிஸ்டல் வயலட் போய் பாக்டீரியாவோட செல் வால்ல அதோடைய நெகட்டிவ் சார்ஜ் காம்போனன்ட்ஸ் கூட சேர்ந்து பர்பிள் கலரா மாறிடும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டா அந்த செல் வால் எல்லாமே வந்து பர்பிள் கலரா மாறிடும். அடுத்து நம்ம ஆட் பண்றது அயோடின். இந்த கிராம்ஸ் அயோடினை நம்ம மார்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மார்ஜென்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண அந்த கிறிஸ்டல் வயலட் போய் செல் வால்ல இன்னும் நல்லா உட்கார்றதுக்கு இந்த அயோடின் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல கிறிஸ்டல் வயலட் அயோடின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் போய் பாக்டீரியாவோட செல் வால்ல நல்லா போய் உட்கார்ந்துக்கும். ஸோ அயோடின் ஆட் பண்ண பிறகு பார்த்தா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ரெண்டுமே வந்து பர்பிள் கலராக தான் தெரியும். அடுத்த ஸ்டெப் வந்து டீகலரைசேஷன். டீகலரைசேஷன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் வந்து பாக்டீரியா செல் மெம்பரேன்ல இருக்க இந்த லிப்போ பாலிசாக்கரைட் அப்படின்ற அந்த லிப்பிட் லேயரை வந்து கரைச்சி விட்டுரும். ஸோ நம்ம டீகலரைசேஷன் ஸ்டெப்ல இந்த ஆல்கஹாலை ஆட் பண்ணும்போது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு மேலதான் ரொம்ப திக்கான லிப்போ பாலிசாக்கரைட் லேயர் இருக்கு. ஸோ அதனால இந்த ஆல்கஹால் போய் அந்த லேயர்ஸ் அப்படியே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடியில இருக்கிற அந்த செல் வால்குள்ள போய் நிறைய ஓட்டை போட்டுரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண அந்த கிறிஸ்டல் வயலட் என்ன ஆகும்னா வந்து அப்படியே வெளியில வந்துடும், ஏன்னா இந்த ஆல்கஹால் போய் அந்த லேயர்ஸ் அப்படியே கரைச்சி விட்டுருது. ஸோ டீகலரைசேஷன் பண்ண பிறகு பார்த்தா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பர்பிள் கலர் ஆகவும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கலர்லெஸ் ஆகவும் இருக்கும். ஏன்னா அது மேல ஒட்டிட்டு இருந்த அந்த கிறிஸ்டல் வயலட் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகி வந்துடுச்சு. ஸோ கடைசியா லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஆட் பண்றது வந்து சாஃப்ரனின். இது வந்து ஒரு ரெட் கலர் டை. இந்த சாஃப்ரனின் சேர்த்த பிறகு இந்த சாஃப்ரனின் ஆல்ரெடி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா மேல கிறிஸ்டல் வயலட் இருக்கிறதுனால அது போய் உட்கார்றதுக்கு அங்க இடம் இருக்காது. ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால இருந்தது எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடுச்சு. ஸோ அதனால அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல போய் இந்த சாஃப்ரனின் உட்கார்ந்துக்கும். ஸோ இந்த கடைசி ஸ்டெப்பை முடிச்சுட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா எல்லாமே பர்பிள் இல்லைன்னா வயலட் கலர் ஆகும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எல்லாமே பிங்க் இல்லைன்னா ரெட் கலராகவும் தெரியும். ஸோ இதை வச்சுதான் நம்ம பாக்டீரியாக்களை கிராம் பாசிட்டிவ் மற்றும் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, இப்போ இதை பற்றி கொஞ்சம் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அதாவது நேர் பாக்டீரியா, அதாவது கிராம் நேர் பாக்டீரியா
கிராம் எது பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாங்கிற நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து என்னன்னா இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்க சொன்னதை இப்போ குயிக்காக கவனிப்பாரு. முதலாவது ப்ரிப்பேர் ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர், பாக்டீரியங்களின் வளர்ப்புகளிலிருந்து மேற்தேய்ப்பு தயாரித்தல். அந்த ஸ்மியர் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க அந்த ஸ்லைடுக்கு மேலே ஒரு லூப் மாதிரி ஒன்றை வச்சு லைட்டாக இது பண்ணாங்க பற்றி ஒரு தின்னாக ப்ரிப்பேர் பண்ணாங்களா, அதுதான் ஸ்மியர். அப்படி ஒரு தின் ஃபில்மாக அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, லேசாக தான் வைக்கிறது. சரி, அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 seconds. படிக ஊதா சாயத்தை பயன்படுத்தி நம்ம 30 வினாடிகள் அதை வைக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், வாழை வடி நீரில், அதாவது ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர் ஃபார் 2 seconds. வாழை வடி நீரில் 2 வினாடிகள் மெதுவாக அலசணும். அடுத்தது கிராம் அயோடின் ஃபார் 1 minute, கிராம் அயோடின் கரைசலில் 1 நிமிடத்தை இதை வைக்கணும். அடுத்து ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர், வாழை வடி நீரில் இதை மெதுவாக கழுவணும். அடுத்தது வாஷ் 90% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 seconds. 95% எத்தனால் அல்லது அசிட்டோன் பயன்படுத்தி மெதுவாக 10 முதல் 30 வினாடிகள் கழுவணும். சரியா, அடுத்து எகெயின் நம்ம நினச்ச ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பாரு, ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர், என்னச்சு வாழை வடி நீரில் மெதுவாக அலசணும். அடுத்தது சாஃப்ரின் ஃபார் 30 to 60 seconds. சாஃப்ரின் சாயத்தில் 30 to 60 வினாடிகள் இதை வைக்கணும். அடுத்து எகெயின் பாரு, ரின்ஸ் இன் டிஸ்டில் வாட்டர் அண்ட் பிளாட், வாழை வடி நீரில் மெதுவாக அலசி பின்னர் அந்த ஈரப்பசையை நீக்கணும். அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீக்கினாங்களா அந்த பண்ணுறது. அதுக்கடுத்து நுண்ணோக்கி வழியாக இதை உற்று பார்க்கணும், அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். இது இங்கிலீஷில் உள்ளதை பாரு, எப்படிங்கிறத பாரு. The Gram stain is the most widely employed staining method in microbiology. It is a differential stain because it divides bacteria into 2 classes, gram-positive and gram-negative. In the first step of the Gram stain procedure, cells from a fresh culture are transferred to a clean slide and allowed to dry. If the cells are on an agar plate, they should first be transferred to a liquid medium for dilution. The cells should form a thin, barely visible film. This can be achieved by smearing cells obtained from the surface of an agar medium or from a liquid culture. Fresh cultures must be used because as cells age, they lose their ability to retain the stain. The cells are then fixed to the slide by passing slightly above the flame of a Bunsen burner. After passing above the flame, the slide should feel warm when touched to the back of the hand, but should not be too hot. The fixed cells are then stained with the basic dye, crystal violet, for 30 to 40 seconds. The slide is then rinsed with water to remove excess stain. At this point, all cells appear purple under the microscope. Next, a solution of Gram's iodine is added and retained on the slide for about 1 minute. The iodine combines with the crystal violet to form a di-iodine complex, thereby decreasing its solubility within the cell. At this point, the cells still appear purple. The cells are then decolorized by washing with ethanol or acetone. This is the differential step. Gram-positive bacteria retain the crystal violet, whereas gram-negative bacteria do not. The ethanol or acetone should be added drop-wise, with the slide tilted at an angle until the drop coming off the edge of the slide just starts to become colorless. Even gram-positive cells can lose the crystal violet iodine complex during prolonged excessive decoloration. Excess ethanol is then washed off with water. When viewed under the microscope, gram-positive cells appear purple and gram-negative cells are colorless. Finally, the rinsed cells are covered with the counterstained safranin,
for 20 to 30 seconds. This stains the gram-negative bacteria pink. After rinsing with water, the slide is dried with filter paper. When viewed microscopically, the gram-positive bacteria are purple and the gram-negative bacteria are pink. Generally, the gram stain correlates with the cell wall structure among the bacteria. The ethanol is thought to shrink the thick peptidoglycan in gram-positive cells, thus retaining the dye. The thick, dehydrated peptidoglycan layer of gram-positive bacteria appears to be a permeability barrier, preventing the loss of the crystal violet iodine complex. In contrast, the peptidoglycan in gram-negative bacteria is very thin and has large pores. Ethanol may extract lipids and increase the porosity, thus removing the crystal violet iodine complex. சரி, இப்போ உனக்கு கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ஸ்டெய்னிங் மெத்தட் எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியும். இது ஒரு 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சரி, எப்படி ஸ்டெயினை பயன்படுத்தி கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதான் அதனுடைய கொஸ்டின் தான் 5 மார்க்ஸ் கொஸ்டின். இப்போ இதில் நீ பார்த்தேன்னா இதுக்கு ரீசன் என்ன, எதனால் பாசிட்டிவ் அந்த கலராக இருக்குது நெகட்டிவ் இந்த கலராக இருக்குதுன்னு பார்த்தேன்னா, கிராம் பாசிட்டிவாக பாரு, அதோட லிப்போ ப்ரோட்டீன் லேயரை பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது கிராம் பாசிட்டிவ். இதில் பாரு லிப்போ ப்ரோட்டீன் லேயரை பாரு, இதில் பெப்டிடோகிளைக்கன் எவ்வளோ இருக்குது பாரு, இது பெப்டிடோகிளைக்கன் லேயர், இதில் பெப்டிடோகிளைக்கன் எவ்வளோ இருக்குது பாரு, இதில் லிப்போ ப்ரோட்டீனை பாரு, லிப்போ ப்ரோட்டீன் இல்லை, இதில் பெப்டிடோகிளைக்கன் ஒரு லேயர் இருக்குது, இது அவுட்டர் மெம்பரைன், இங்கே சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன், இதுவும் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன், இதுவும் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன், பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ். அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எதுன்னா லிப்போ ப்ரோட்டீனும் அவுட்டர் மெம்பரைனும் தான். இதில் அவுட்டர் மெம்பரைன் இருக்குது கிராம் பாசிட்டிவில், அது இல்லை. இந்த போர் இருக்குது கிராம் நெகட்டிவில், இதில் இல்லை. கிராம் பாசிட்டிவில் பெப்டிடோகிளைக்கன் திக் லேயராக இருக்குது, இதில் தின் லேயராக இருக்குது. இது அதனுடைய டிஃப்ரென்ஸ். சரியா? சரி, பாரு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாரு. கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்குள்ள டிஃப்ரென்சஸை நீ பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல் வால் பார்க்கணும். ரிஜிடிட்டி ஆஃப் த செல் வால் எப்படி இருக்குங்கிறது, கெமிக்கல் காம்பனன்ட்ஸினுடைய நேச்சர் எப்படி இருக்குது, அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்குது, பெரிபிளாஸ்மிக் மெம்பரேன் எப்படி இருக்குது, சசப்டிபிலிட்டி ஆஃப் பெனிசிலின், சசப்டிபிலிட்டி டு பென்சிலின். இப்போ பென்சிலின் மெடிசன் எடுத்தால் கிராம் பாசிட்டிவ் வேணாலும் கிராம் நெகட்டிவ் வேணாகும். அடுத்து நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான உணவுகள், ஃப்ளாஜெல்லா அதற்கு அந்த கசைகளை போன்ற அமைப்பு இருக்கா இல்லையா, லிப்பிட் அண்ட் லிப்போ ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குது, லிப்போ பாலிசாக்கரைட்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது. சரியா? இப்போ இதில் பார்த்தேன்னா செல்வால் பார்த்தேன்னா இதுக்கு 0.015 மைக்ரோமீட்டர் டு 0.02 மைக்ரோமீட்டர். இது கிராம் பாசிட்டிவ் ஒரு திக் லேயராக இருக்குது. சரியா? ஆனால் கிராம் நெகட்டிவ் பேர் வெரி வெரி ஸ்மால் தின் லேயர். சரியா? அடுத்த ரெண்டாவது ரிஜிடிட்டி ஆஃப் த செல் வால், செல் சுவரின் உறுதித்தன்மை. ரிஜிட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன், எலாஸ்டிக் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் பாலிசாக்கரைட் மிக்சர். இதில் பாரு கிராம் பாசிட்டிவ்ல பார்த்தேன்னா கிராம் பாசிட்டிவ்ல பார்த்தேன்னா பெப்டிடோகிளைக்கன் எவ்வளோ இருக்கு பாரு. கிராம் நெகட்டிவ் பார்த்தேன்னா லிப்போ ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கு, பெப்டிடோகிளைக்கன் எவ்வளோ இருக்கு பாரு. சரியா? இன்னும் அடுத்தது கெமிக்கல் காம்போசிஷன். இதில் என்ன இருக்குன்னா பெப்டிடோகிளைக்கன், இந்த பெப்டிடோகிளைக்கன் அதிகமாக இருக்கிறனால 80%. இதில் பெப்டிடோகிளைக்கன் நம்ம அதில் பார்க்கல. அடுத்த பாலிசாக்கரைட் 20%, இதில் பாலிசாக்கரைட் இதெல்லாம் ஆப்சென்ட். சரி? அப்போ இதில் இருக்கக்கூடிய பெப்டிடோகிளைக்கன் 80%, பாலிசாக்கரைட் 20%, டீகோயிக் ஆசிட் இருக்குது, இதில் அது இல்லை. பெப்டிடோகிளைக்கன் 3 to 12, ரெஸ்ட் இஸ் பாலிசாக்கரைட் அண்ட் லிப்போப்ரோட்டீன். அடுத்து அவுட்டர் மெம்பரேன் ஆப்சென்ட், இதில் அவுட்டர் மெம்பரேன் ப்ரெசென்ட். இதில் நம்ம பார்த்தோம் தானே பாரு,
outer membrane gram negative present, outer membrane absent. அடுத்த பேர் periplasmic membrane absent, periplasmic membrane present. பார் இது periplasmic space. சரியா? அடுத்து பெனிசிலின் எடுத்தால் என்ன ஆகும்? பெனிசிலின்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக். அது நம்ம பொதுவாக நமக்கு வந்து பாக்டீரியல் டிசீஸ் ஏதாவது வந்தால் பெனிசிலின் தருவாங்க. அந்த பெனிசிலினோட யூஸ் வந்து பாக்டீரியா கில் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போ இதில் அதான் கொடுத்துருக்காங்க. பெனிசிலினுக்கு வந்து என்ன செய்யும்? ஹைலி சசப்டிபிள், ஈஸியாக அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கில் அதில் இறந்து போகும். ரிலேட்டிவ்லி லோ சசப்டிபிள், இதில் பெரிய அளவில் அந்த பாக்டீரியா கில் பண்ணுற சாகாது. கிராம் நெகட்டிவ்க்கு வந்து இந்த பென்சிலின் மாத்திரை எடுத்தோம்னா பெரிய அளவில் பாக்டீரியாவுக்கு இது யூஸ் கிடையாது. அப்போ நமக்கு இந்த மாதிரி பாக்டீரியா சாகாது. ஆனால் பென்சிலின் எடுத்தால் இந்த விதமான பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் செத்துப்போம். சரி, அடுத்த ஃப்ளாஜெல்லா கசை இலை contain 2 basal body rings, contain 4 basal body rings. Lipid and lipoproteins less amount, இதில் high amount. Lipopolysaccharide இதில் absent, இதில் present. இதுதான் பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ். அடுத்த life processes in bacteria respiration. சரியா? அந்த ரெஸ்பிரேஷனை பொறுத்து நம்ம பாக்டீரியா ரெண்டாக பிரிக்கிறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அடுத்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும் ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு. ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா நோ நீட் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். முதலாவது இதில் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்று சுவாசித்தல். சரியா? ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்றில்லா சுவாசித்தல் அல்லது காற்றுனா சுவாசித்தல். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசித்தல் அப்படின்னு பார்த்தா தீஸ் பாக்டீரியா ரிக்வயர் ஆக்சிஜன். இந்த வகையான பாக்டீரியாக்களுக்கு ஆக்சிஜன் தேவை. as terminal acceptor and will not grow under anaerobic condition. இது வந்து ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷனில் இது வளராது. சரியா? அப்போ இவ்வகை இப்போ பாக்டீரியாங்களுக்கு வந்து இறுதியில் கடைசியில் என்ன இருக்கணும்னா எலக்ட்ரான் ஏற்பிகள் இருக்கணும். அது ஏற்பிகள் இருந்தால் தான் ஆக்சிஜனை வந்து பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி உள்ளதுகளுக்கு பேர் இவை காற்றுனா சூழ்நிலையில் வளர்வதில்லை. காற்று இருந்தால் தான் இது க்ரோ ஆகும், காற்று இல்லைன்னா இது வந்து க்ரோ ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ். இன்னும் அடுத்து ஒப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்படின்னா நிலைமாறா காற்று சுவாசிகள். இதை ரொம்ப கிளியராக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்னது? சம் micrococcus species are obligate aerobes. They must have oxygen to survive. ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் இது இந்த வகையான பாக்டீரியா சர்வைவ் ஆகும். அதான் obligate aerobes. obligate aerobes அப்படிங்கிறது ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அது சர்வைவ் ஆக முடியும். ஆக்சிஜன் இல்லைன்னா அது சர்வைவ் ஆகாது. அடுத்தது anaerobic respiration, காற்றில்லா சுவாசித்தல் அல்லது காற்றுனா சுவாசித்தல். திஸ் பாக்டீரியா, இந்த வகையான பாக்டீரியாவுக்கு do not use ஆக்சிஜன். இதுக்கு குரோத்துக்கோ அல்லது மெட்டபாலிசத்துக்கோ ஆக்சிஜன் தேவையில்லை. சரியா? அப்போ ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது வளரும் போது தான் அதற்கு எனர்ஜி கிடைக்குது அல்லது ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் நடக்குது. எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம். சரியா? அதுக்கு ஒரு டைப் வந்து ஃபேக்கல்டேட்டிவ் anaerobes, நிலை மாறும் காற்றுனா உயிரிகள். இது என்ன நான் சொல்லிடுறேன், இவ்வகை பாக்டீரியாக்கள் என்னென்னா ஆக்சிஜன் இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக பயன்படுத்தி ஆக்சிஜனற்ற முறையிலோ காற்றுணாமல் நடைபெறும் நொதித்தல் வினையின் மூலமாகவோ ஆற்றலை பெற்று வருகின்றன. எஸ்கிரீஷியா கொலை இருக்குல்ல, அது போல உள்ள நிலைமாறு காற்றுலா சுவாசிகள் அடிவயிற்றில் ஏற்படும் கீழ்கட்டிகள், நம்முடைய அடிவயிற்றில் இருக்கல உள்ளுக்க அந்த பகுதியில் கீழ்கட்டிகளை போன்ற தொற்றுதலுக்கு உள்ளாகும் பகுதிகளில் தங்கி மிக விரைவாக அங்கே கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை இது பயன்படுத்தினா, அதனால் அங்கே ஆக்சிஜன் இருக்காது. அந்த ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் அதனுடைய வளர்ச்சிதை மாற்றம் சரியான அதில் வந்து என்ன ஆகும்னா மற்ற ஜீவிதங்கள் மற்ற anaerobic பாக்டீரியா வந்து அதில் சர்வைவ் ஆகிறதுக்கு அது எளிதாக இருக்கும். நம்ம இதில் பாரு, திஸ் பாக்டீரியா that can grow either using oxygen as a terminal
electron acceptor, or anaerobically using fermentation reaction to obtain energy. ஆக்சிஜன் இருக்கும்போது ஆக்சிஜனை பயன்படுத்தி க்ரோ ஆகுது. ஆக்சிஜன் இல்லைன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை யூஸ் பண்ணுது, எனர்ஜி obtain பண்ணிடுது. when the facultative anaerobes such as Escherichia coli or E. coli is present at the site of infection like an abdominal abscess, it can rapidly consume all available oxygen and change anaerobic metabolic producing an anaerobic environment. நம்மளுடைய வயிற்றில் காணப்படக்கூடிய பகுதியில் இந்த பாக்டீரியா அதிகமாக காணப்படும்போது அது ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை ஆனரோபிக்காக மாற்றிடுது ஸ்டொமக்கை இல்லையா. அண்ட் தஸ் அலோவ் ஆனரோபிக், இதனால் ஆனரோபிக் பாக்டீரியா தட் ஆர் ப்ரெசன்ட் டு க்ரோ அண்ட் காஸ் டிசீஸ். அதனால் என்ன நடக்குதுன்னா நமக்கு தீமையை தருது. எப்படின்னா உள்ளுக்கு ஆக்சிஜன் இல்லாத பாக்டீரியாலாம் வேகமாக வளர்ந்துருது. எதனாலும் இது ஆக்சிஜன் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுனால ஸ்டொமக்கில் என்ன ஆயிடுது, ஆக்சிஜன் இல்லாத நிலை வருது. அப்போ காற்றில்லாத பாக்டீரியாக்கள் இருக்குது அல்லது ஆனரோபிக் பாக்டீரியா, அது வேகமாக வளர்ந்து நமக்கு நோய்களை கூட நிச்சயம் உருவாக்கிறோம். அடுத்தது கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. இந்த வகையான பாக்டீரியா கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி உயிர் வாழக்கூடியது. அதான் இதில் கொடுத்துருக்கு. பாக்டீரியா, திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ரிக்வயர் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் their growth and are called கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. இந்த வகையான பாக்டீரியாவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக தேவைப்படுது. சரியா? இப்போ நியூட்ரிஷனை பார்ப்போம். நியூட்ரிஷன் இதில் 2 வகையான நியூட்ரிஷன், எல்லா வகையான நியூட்ரிஷனுமே இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. 2 மெயின் டைப் இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக்கில் 2 இருக்குது. ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸ், ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ். ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸில் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவில் கீமோலித்தோட்ரோப்ஸ், கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோஃபிக் நமக்கு தெரியும், பேரசைட்ஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் மைக்கோபாக்டீரியா, சாப்ரோஃபைட்ஸ். இட் லீவ்ஸ் இன் டெட் அண்ட் டீகேயிங் மெட்டீரியல், அதான் சாப்ரோஃபைட்ஸ். இந்த பேசிலஸ், மைக்காய்ட்ஸ். அடுத்த சிம்பயாட்டிக், அதான் 2 different organisms living together, அதான் சிம்பயாட்டிக். 2 different organisms living together அல்லது 2 organisms living together, அதுதான் என்ன சொல்கிறோம், சிம்பயாட்டிக். ரைசோபியம் இந்த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெக்யூமினஸ் பிளான்ட், அதாவது பருப்பு வகைகளான தோரம்பருப்பு, நிலக்கடலை, கொண்டக்கடலை, இந்த மாதிரியான விதைகள் நம்ம என்ன சொல்கிறோன்னா லெக்யூமினஸ் கிராப். இந்த லெக்யூமினஸ் கிராப்பில் பட்டாணி போன்ற தாவரங்களுடைய வேர் பகுதியில் இந்த ரைசோபியம் வகையான பாக்டீரியா காணப்படுது. இதுதான் சிம்பியாட்டிக். 2 விதமான பாக்டீரியா லிவிங் இன் சேம் பிளேஸ், அதான் என்னது சிம்பியாட்டிக். சரியா? இப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம நிச்சயம் பார்ப்போம். இதில் முதலாவது ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. சரியா? இதில் நம்ம பார்த்தோம்னா பாக்டீரியா யூஸ் சன்லைட் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு சிந்தசைஸ் ஃபுட். அந்த உணவை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு கட்டாயம் என்ன வேணும், சன்லைட் தேவை. இதுதான் ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இவ்வகை பாக்டீரியங்களுக்கு சூரிய ஒளி ஆற்றலை ஆதாரமாக கொண்டு உணவை உற்பத்தி செய்கின்றன. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, அடுத்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. இதில் காணப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இப்போ இதில் காணப்படக்கூடிய கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, இன் திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா த ஹைட்ரஜன் டோனார் இஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இதில் ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியது கொடுநர் எதாக இருக்குது, கிரீன் சல்ஃபர் அல்லது சல்ஃபர். அதனால இதுக்கு பேர் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. அதாவது இவ்வகையில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹைட்ரஜன் கொடுநர்கள், அதாவது டொனேட் பண்ணக்கூடியதாக காணப்படுது. இதில் என்ன இருக்குதுன்னா பாக்டீரியா விரிடின்கிற ஒரு நிலைமை காணப்படுது. திஸ் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா possess a pigment called bacterioviridin. எக்ஸாம்பிள் குளோரோபியம். எக்ஸாம்பிள் என்ன, குளோரோபியம். அடுத்தது பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியங்கள். இப்போ bacteria belong to this group. The hydrogen donor is thiosulfate. தயோசல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பயன்படுத்தி தான் இந்த சல்ஃபர் பாக்டீரியா சர்வைவ் ஆகுது.
இதில் பாக்டீரியோ குளோரோஃபில் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாக்டீரியோ குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. குளோரோஃபில் கண்டெய்னிங் குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். எக்ஸாம்பிள் குரோமேட்டியம். இப்போ ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ், they utilize organic acid or alcohol as hydrogen donor. சரியா? இது கரிம ஒளி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். இந்த வகையான பாக்டீரியங்களில் கரிம அமிலம் அல்ல ஆல்கஹாலை ஹைட்ரஜன் கொடுனராக பயன்படுத்துகின்றன. இதில் ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடிய ஹைட்ரஜன் இதில் எப்படி கிடைக்குது? ஆல்கஹால் இருந்ததில் அல்லது ஆர்கானிக் ஆசிட்லேருந்து கிடைக்குது. சரி, இது அடுத்த டைப் கீமோ ஆட்டோட்ரோபிக், வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள். தே டு நாட் ஹேவ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். இந்த வகையான பாக்டீரியாக்களில் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்கா, ஹென்ஸ் தே கேனாட் யூஸ் சன்லைட். அதனால் இது சன்லைட்டை பயன்படுத்துவதில்லை. திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா obtain எனர்ஜி ஃப்ரம் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இது எப்படி அதுகளுக்கு உணவு கிடைக்குதுன்னா, எப்படி அதனுடைய உணவு தயாரித்தல் நடக்குதுன்னா, கனிம வேதி சார்பு ஊட்ட முறையிலையோ அல்லது கரிம வேதி சார்பு ஊட்ட முறையிலையோ அதுக்கு உணவு கிடைக்குது. சரியா? அதுக்கு முதல்ல இது கீமோ லித்தோட்ரோப்ஸ், அதாவது கனிம வேதி சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைசஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த விதமான பாக்டீரியங்கள் என்ன செய்து பயன்படுத்துது? ஆர்கானிக் இதில் பார்த்தா இந்த வகையான பாக்டீரியா ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த வகையான பாக்டீரியங்கள் எதை பயன்படுத்துது? கனிம பொருட்களை பயன்படுத்துது. சரியா? எக்ஸாம்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, அதாவது கந்தக பாக்டீரியங்கள். எக்ஸாம்பிள் தயோபேசிலஸ் தயோ ஆக்சிடன்ஸ். அடுத்த அயன் பாக்டீரியா, இரும்பு பாக்டீரியங்கள். ஃபெரோபேசிலஸ் ஃபெரோ ஆக்சிடன்ஸ். அடுத்து ஹைட்ரஜன் பாக்டீரியா, ஹைட்ரஜன் பாக்டீரியங்கள். எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜினோமோனாஸ். அடுத்து நைட்ரிஃபைங் பாக்டீரியா, நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். சரியா? நைட்ரஜன் பாக்டீரியங்கள். அடுத்தது கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ். இது என்னன்னா கரிம, ஆர்கானிக்னா கரிமம். அப்போ கரிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். இதில் திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த வகையான பாக்டீரியங்கள் கரிம கூட்டு பொருட்களை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து தனக்கு தேவையான ஆற்றலை அதிலிருந்து எடுத்துக்கிறது. அப்போ இதுக்கு இதுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யுது? கரிம கூட்டு பொருட்களை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து ஆற்றலை வெளியிடப்படுகிறது. எக்ஸாம்பிள் இதில் என்னன்னா மீத்தேன் பாக்டீரியங்கள். எக்ஸாம்பிள் மெத்தனோகாக்கஸ். அடுத்த அசெட்டிக் ஆசிட் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் அசெட்டோபாக்டர். அடுத்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ். இந்த பாக்டீரியா எதுலன்னா மில்கில் காணப்படும், அதனால தான் இதுக்கு பேர் லாக்டோபேசிலஸ். அடுத்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியம். ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியத்தில் சில பாக்டீரியா பேரசைட்டாக இருக்குது, ஒட்டுண்ணிகளாக காணப்படுது. சில பாக்டீரியா சாப்ரோஃபைட்ஸாக இருக்குது, சாருண்ணிகளாக இருக்குது. சில பாக்டீரியங்கள் சிம்பியாட்டிக்காக இருக்குது, அதாவது இது வேற உயிரினங்களோடு சேர்ந்து காணப்படுது. அதாவது ரைசோபியங்கிறது பாக்டீரியா. ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் கிராப்ஸ்னால் லெகுமினஸ் கிராப்பில் இதெல்லாம் வரும். துவரம்பருப்பு வரும், கொண்டக்கடலை வரும், காணம் வரும், உளுந்தம்பருப்பு வரும். இந்த விதமான பருப்பு வகைகள் எல்லாமே எதில் தான் வருது? லெகுமினஸ் பிளான்ட்ல வருது. சரியா? இது மாதிரி ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா, இது அடுத்த கிளாஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் அதனுடைய இன்ட்ரொடக்ஷனை பார்த்துக்கோ. இந்த ரீப்ரொடக்ஷனில் ரெண்டு மெத்தடுமே பாக்டீரியாவில் இருக்குது. ஒன்று ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியானா அதில் நம்ம ஆண் பாக்டீரியா பெண் பாக்டீரியா கிடையாது. ஆனால் அதில் ஹையர் அனிமல்ஸில் நடக்கக்கூடியது மாதிரி ஜீன் ரீகாம்பினேஷன் இதில் நடக்குது. அதனால தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் முக்கியமான பண்பு என்னது? ஜீன் ரீகாம்பினேஷன். அந்த ஜீன் ரீகாம்பினேஷன் இதில் இருக்குது. ஆனால் என்ன கிடையாது? ஆண் பாக்டீரியா பெண் பாக்டீரியா கிடையாது. சரி, இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் முதல் டைப் பைனரி ஃபிஷன். முதல் இதுக்கு பேர் என்னது? பைனரி ஃபிஷன், இருபில உறுதல். அடுத்தது கொனிடியா. அதுக்கு அடுத்தது எண்டோஸ்போர். எண்டோஸ்போருங்கிறது என்னதுன்னா அகவித்துக்கள்.
எப்படி உருவாகுது? அகவித்துக்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்கிறது. அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கம். பாலின பெருக்கத்தில் எதான் நடக்குது? ஜீன் ரீகாம்பினேஷன் மட்டும்தான் நடக்குது. ஜீன் ரீகாம்பினேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மரபணு மறுகூட்டிணைவு. மரபணு ஜீனா மரபணு, ரீகாம்பினேஷன்னா மறுகூட்டிணைவு. அப்போ ஜீன் ரீகாம்பினேஷன்னா மரபணு மறுகூட்டிணைப்பு மட்டும்தான் இதில் நடக்குதே தவிர அது என்ன கிடையாது, ஆண் பாக்டீரியா பெண் பாக்டீரியானா கிடையாது. இதில் 3 முறைகளை நடைபெறுது. ஒன்றுக்கு பேர் கான்ஜுகேஷன்னா இணைவு, 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மரபணு மாற்றம், 3வது டிரான்ஸ்டக்ஷன்னா மரபணு ஊடு கடத்தல். இது 3 வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் உள்ள ஸ்டேஜஸ். சரியா? சரி, இது இன்றைக்கே போய் அதை பாடத்தை வாசித்து பார்த்துரு. அப்போ உனக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி அந்தந்த பாடங்களை ரிவைஸ் பண்ணிடு. ஓகே, தேங்க்யூ.